அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்ட் 2 என்விரான்மெண்ட் மெயின்ஸ் பார்ட் 2 கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம்னா சிலபஸ், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், தென் வெட்லேண்ட் பத்தி பார்த்தோம். அப்படின்னு நான் போன கிளாஸ்ல கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுக்கு ஆன்சர் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். நவ் வி வில் டிஸ்கஸ் தட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின்: Do you agree that the benefit of biodiversity far exceed the cost of current level of biodiversity protection? Explain the impact of biodiversity on economic activity of country. So the question ரெண்டா split பண்ணியிருக்காங்க. First part என்னன்னா the necessity of protection of biodiversity. ஸோ என்ன கேட்குறாங்க, நீங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு செலவு பண்ற செலவை விட அதோட பெனிஃபிட் ஜாஸ்தியானா எஸ், biodiversity is very vital for us. Other solona, do you agree? They are asking suggestion from our end. We have to supposed to say, then we have to explain the impact of biodiversity on economic activity. That is, economic point of view, it is கிட்டத்தட்ட sustainable development oriented நம்ம சொல்லணும். So இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். So in the question, how to we address this question, I will tell. So first one, why this question? ஏன் இந்த கொஸ்டின் வந்திருக்க அந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா இன்டர்கவர்மெண்டல் சயின்ஸ் அண்ட் பாலிசி பிளாட்ஃபார்ம் ஆன் பயோடைவர்சிட்டி எக்கோசிஸ்டம் சர்வீஸ் ஒரு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து economic impact of biodiversity, that is, this article discusses in details the economic cost associated with the biodiversity. So அந்த சினாரியோட பேக்ரவுண்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து எதுக்காக இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, ஒரு கொஸ்டின் பார்த்தா ஹவு வி ஷுட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொஸ்டினோட கீ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்ம பார்க்கணும். எந்த மெயின் கொஸ்டினும் again ஐ எம் டெல்லிங் தட் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு சப்போஸ் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின். ஏன்னா பயோடைவர்சிட்டிங்கிற வேர்டு இதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். பட் என்ன அவங்க கேட்குறாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறோம், என் நம்பர் ஆஃப் ஃபுட் இருக்கும், நமக்கு என்ன வேணும் ஃபுட், அதை நம்ம வந்து we are supposed to order and we will eat. அந்த மாதிரி கொஸ்டின் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த ஆன்சர் தான் நம்ம கொடுக்கணும். எனக்கெல்லாம் என்ன தெரியுங்கிறது நம்ம ஆன்சர் எழுதணும்னா we won't score. சரிங்களா? So the key demand of the question expect one to analyze the need for biodiversity assessment. That must be factored into all economic activity. So biodiversity and economic சம்பந்தம் இருக்கனா உண்டு. நீங்க importance of biodiversity, significant of biodiversity படிங்க, அதுல நமக்கு தெரிய வரும். அது நம்ம we will come upcomingல பார்க்கலாம். So என்ன வேர்ட், கீவேர்ட் என்ன, டைரக்டிவ் வேர்ட் எக்ஸ்பிளைன்னால என்ன செய்யணும்னா கிளாரிஃபை பண்ணணும். நம்ம கிளாரிஃபை த டாபிக் பை கிவிங் டீடைல் அக்கவுண்ட் as to how and why it occurred, what is the particular context. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளூமி டாக்ஸானமில எக்ஸ்பிளைனா எப்படி நம்ம சொல்லணும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், பிகின் வித் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஃபார் சஸ்டைனன்ஸ் ஆஃப் எக்கனாமி. கேள்வி என்ன கேட்கறாங்க, நீங்க ப்ரொடெக்ஷன் பண்ணணுமா, நீங்க ப்ரொடெக்ஷன் பண்ற காஸ்ட் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸோட ஜாஸ்தியா இம்பார்ட்டன்டான்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், அதோட கன்சர்வேஷனை பத்தி சொல்றோம். தென் நீங்க எதை டிஸ்கஸ் பண்ணணும், பாடி கண்டென்ட் என்ன சொல்லணும். டிஸ்கஷன் ஷுட் இன்க்ளூட் தி ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் திங், ஹைலைட் தி நேச்சர் அண்ட் பெனிஃபிட் டிரைவ் ஃப்ரம் பயோடைவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் டு யூ அக்ரி ஒரு கேள்வி, எஸ் ஐ எம் அக்ரி, எதுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க. தென் டிஸ்கஸ் தட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் பப்ளிக் குட்ஸ் இன்க்ளூட் supplied by nature or reflect on decision making. It's all important to ensure that benefit of policy which protect biodiversity are least commensurate with the cost of such policies. இத நம்ம சொல்றோம். Then explain why benefit of biodiversity far exceed the cost of current level of biodiversity protection சொல்லணும். Then elaborate how much high level of biodiversity ensure that we are supplied with ecosystem service that are essential for our sustainability. So finally we have to reassert on significant of biodiversity with respect to economic aspect. So conclusion, like yes, we are supposed to explain in this format. So இங்க நமக்கு key thing என்னன்னா ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம், எதுக்காக பயோடைவர்சிட்டி சிக்னிஃபிகன்ட் இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிங்க, நமக்கு பயோடைவர்சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஸ்டர்ன் காட், ஒரு ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கு, ஒரு வெஸ்டர்ன் காட் இருக்கு, ஏதோ ஒரு ஓரமா வெஸ்டர்ன் காட்ஸ் இருந்துட்டு இருக்கு. இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் டே டு டே எனக்கு என்ன பண்ணுது,
என்ன சிக்னிஃபிகன்ட் இருக்கு அது பாட்டு ஒரு பக்கம் இயற்கை இருந்துட்டு இருக்கு. நான் பாட்டு ஐம் லிவிங் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாமினேஷன், நான் யூபிஎஸ்சி எழுதுறேன், நம்ம கலெக்டர் ஆகிறோம், அது இது ரிலேஷன் இருக்குன்னா அப்சல்யூட்லி நமக்கு ஃபார் எவ்ரி பெரிஃபரல் ஆஃப் அவர் ஆக்டிவிட்டிஸ் இஸ் லைக் இன்ட்ரோவின் வித் திஸ் பயோடைவர்சிட்டி என்விரான்மெண்ட். அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு என்ன தோணுது சிக்னிஃபிகன்ட். ஃபர்ஸ்ட் ஒன், biodiversity ensure health and food security. First thing, it ensure food security. Without biodiversity, நீங்க environment பாருங்க, ஒரு biome is nothing but forest இல்லாம நமக்கு fruits and vegetables இருக்கா? நம்ம diet, because generally speaking we have two types, plant based diet, animal based diet நமக்கு இருக்கும். Internal animal based diet மே plant based diet நம்ம இருக்கு. So at the end, biodiversity enable food security, that is biodiversity enable global nutrition and food security. So millions of species work together to provide us large array of fruits, vegetables, animal products, and also இது vital for our food security, number one. Then every country has indigenous produce. இப்ப நம்ம ஊர்ல வந்து நீம் ட்ரீ இருக்கு, ஒரு ஆம்லா இருக்குன்னா ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு indigenous species இருக்கும். It enable making more resilient to post and extreme weather. So this is in the indigenous produce, it is a kind of simplification of diet. So இதெல்லாம் நமக்கு important. இப்போ நமக்கு என்ன நடக்குது, நம்ம indigenous, for example ஆம்லாங்கிறது நம்மளோட indigenous, இதை விட்டு நம்ம ஆலிவ் ஆயில் பக்கம் போறோம் அந்த மாதிரி. So unfortunately due to the simplification of diet, processed food and all, நமக்கு வந்து micronutrient deficiency வருது. So biodiversity நம்ம அவாய்ட் பண்ணும்போது we are facing some kind of health issue, that is biodiversity secured, ensure food security. நமக்கு biodiversity loss ஆயிடுச்சுன்னா food challenge ஆயிடும். இது மட்டும் இல்லாம பயோடைவர்சிட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிஜினியஸ் கேரக்டர் இருக்கும். ஸோ இதை நம்ம ஒன்ஸ் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து மைக்ரோ லெவல் மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி வருது. செகண்ட் ஒன், இன்னைக்கு ரெலவெண்டான ஒரு பாயிண்ட், பயோடைவர்சிட்டி ஹெல்ப்ஸ் ஃபைட் டிசீசஸ். ஸோ ஹை ரேட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லிங்க் டு இன்க்ரீஸ் இன் ஹியூமன் ஹெல்த், பிகாஸ் மெஜாரிட்டியான மெடிசனே பாத்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்ட் ட்ரக்ஸ் தான் இருக்கு. ஸோ பயோடைவர்சிட்டி ஹெல்த்துக்கு என்ன சம்மந்தம்? இப்போ கொரோனாவே எடுத்தா கூட நீங்க, கொரோனாங்கிறது ஒரு டிசீஸ், ஒரு எண்டமிக், ஒரு பேண்டமிக். இதை நமக்கு வந்து இப்போ வேக்சின் போடுறோம், பட் plant based drugs may very very important to combat any kind of diseases. So plants are essential for medicine. 25% of drugs used in modern medicine derived from rainforest. That is 70% of cancer drugs are natural or synthetic, inspired by nature. So plant is very vital for to help disease, fight over diseases. Then biodiversity due to protected natural area linked to lower incidence of diseases. So COVID, 60% of infectious diseases originated from animal. That is, இப்ப என்ன சொல்ல வராங்க, பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது டியூ டு அர்பனைசேஷன், டிஃபாரஸ்டேஷன்ல பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும்போது ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி மேன் ஹியூமன் கான்ஃபிளிக்ட் தான் படிச்சிருக்கோம். இப்ப ஹியூமனுக்கும் நேச்சுரல் வேர்டுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது, ஹியூமனும் நேச்சரும் கிட்டத்தட்ட ஒன்னா வாழ்ற ஒரு கட்டாயம் வரும்போது, ஜூனோட்டிக் டிசீசஸ், அனிமல் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு டிசீசஸ் வந்துட்டு இருக்கு. நல்ல எக்ஸாம்பிள் கொரோனா. கொரோனா வந்து ஏதோ ஒரு அனிமல்ல இருந்து வந்த ஒரு டிசீஸ் தான் சொல்றாங்க. தட் இஸ் as human activities encroach upon the natural world through deforestation and urbanization, we reduce the size and number of ecosystem. As a result, animals lives in closer quarters with one another with human, resulting the spread of zoonotic diseases. Nalla example corona. So biodiversity நமக்கு வந்து not only ஒரு plant medicine மட்டும் provide பண்ணல, நீங்க பிளான்ட் அந்த பயோமை லாஸ்ட் பண்ணிட்டோம், அந்த எக்கோசிஸ்டத்தை நம்ம இழந்துட்டோம்னா நமக்கு அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னா ஜூனோட்டிக் டிசீஸோட ஸ்ப்ரெட், இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்குது. தென் பயோடைவர்சிட்டிக்கு எக்கனாமிக்கும் சம்பந்தம் இருக்குன்னா குவைட் நேச்சுரல். பயோடைவர்சிட்டி பெனிஃபிட் பிசினஸ். அக்கார்டிங் டு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ரீசன்ட் ரிப்போர்ட், more than half of the world GDP highly or moderately dependent on nature. So நீங்க பயோடைவர்சிட்டி லாஸ் ஆக நமக்கு எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நிறைய பாதிப்பு வரும். எஸ்பெஷலி குளோபல் ஸ்லேவ் pharmaceuticals based on material of natural origin worth of 75 billion per year and all.
Apart from this, நமக்கே தெரியும் while natural wonders such as coral reef are essential to food and tourism. குறைஞ்சபட்சம் ஒரு டூரிசமே எடுத்தா கூட நமக்கு பயோடைவர்சிட்டி இருக்கும்போது நமக்கு அஸ்தட்டிக் வேல்யூ நல்ல டூரிசம் டெவலப் ஆகும். இன்டர்ன் டூரிசம் ப்ரொவைடு லைவ்லிஹுட், நமக்கு லைக் எக்கனாமிக் கொடுக்குது. தென் பயோடைவர்சிட்டி ப்ரொவைட் லைவ்லிஹுட் அப்சல்யூட்லி, பிகாஸ் ஃபாரஸ்ட்டை நம்பி இருக்கிற ட்ரைபல்ஸுக்கு எல்லாமே பிரெட் அண்ட் பட்டரே பயோடைவர்சிட்டி உள்ள ப்ராடக்ட், forest based produce them. So human derive approximately 151 trillion value of natural ecosystem each year. Globally, 3 out of 4 jobs depend on water, while agriculture employs 60% of world's population. So forest is the source of livelihood for 1.6 billion people in India. So Indian ecosystem contributes 7% GDP to 57% of communities. That is, simply speaking, agriculture part of the wetland part of biodiversity, agri is part of biodiversity. Agriculture ngadhu namakku major role, namakku major contribution agriculture தான். So 57% is India population livelihood agri மூலியமாவோ forest மூலியமாவோ இருக்கு. So biodiversity வந்து livelihood கொடுக்குது. So biodiversity protect us absolutely. Biodiversity makes the earth habitable, otherwise நம்மளால inhabit ஆயிருக்கும். So biodiversity ecosystem provide nature-based solution that buffer us from natural disasters such as flood, storm, and all. So clearance of over 35% of world mangrove for human activity increasing lead people to homeless. So biodiversity வந்து இன்னொரு point of view பாத்தீங்கன்னா it help us, it protect us from disaster. So biodiversity underpin economic activity like agriculture, forestry, fisheries, stable natural hydrological cycle, fertile soil, balanced climate and all depend on the conservation of biological diversity. Food production relies on biodiversity for a variety of food plant, pollination, pest control and all. So decreased biodiversity lead to increased transmission of diseases, especially நம்ம zoonotic disease எல்லாம் பார்த்திருக்கோம். So that in turn increase healthcare cost. Apart from this, tourism, the tourism rely on biodiversity to create and maintaining that, like fishing agatum, hunting industry. So diverse group of microbes fix nitrogen from the atmosphere for use by crops and the forest. Again, role of biodiversity in agriculture in turn result in economic activity. So at the end, biodiversity essential for sustaining a natural ecosystem on which human and all life depend. So biodiversity is a vital விஷயம். So do you agree the benefit of biodiversity? Absolutely yes, because the significant of biodiversity சொல்லியாச்சு. Then impact of biodiversity economic activity பார்த்தோம்னா biodiversity எக்கனாமிக் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி whether it is agriculture, whether it is forest, fishery, so எல்லா majority of the sectors பாத்தீங்கன்னா depends on biodiversity, whether directly or indirectly. For example, agriculture directly derive from biodiversity. Agriல இருந்து கிடைக்கிற ப்ராடக்ட் தான் செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரிக்கு போகுது. வித்தவுட் பிரைமரி செக்டார், அக்ரி இல்லாம இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வர போறது இல்லை. ஸோ குவைட் நேச்சுரல் பிரைமரி செக்டார், secondary sector entirely depend from primary sector. The role of tertiary sector in economy, primary sectorக்கும் secondary sectorக்கும் உள்ள ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து லைக் கமர்ஷியலைசேஷன் பண்றதுலாம் டெர்ஷரியோட வேலை. ஸோ இந்த ரெண்டு செக்டர்ல டெர்ஷரி செக்டருக்கு வேலை இல்லை. ஸோ அட் த எண்ட் பயோடைவர்சிட்டி இல்லாட்டி எக்கனாமியோட மற்ற செக்டர்ஸ்க்கு ஒர்க் இல்லை. சிம்பிளி ஸ்பீக்கிங், எக்கனாமினாலே 3 செக்டார், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. Primary sector agriculture, secondary sector industry, tertiary sector service sector, then tertiary எல்லாம் இருக்கட்டும். ஸோ நீங்க அக்ரி இல்லாம செகண்டரி செக்டர் இல்ல, செகண்டரி செக்டர் இல்லாம டெர்ஷரி செக்டர்ஸ் இல்ல. ஸோ என்டையர் திங் வந்து பயோடைவர்சிட்டி நம்பி இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பார்த்திருக்கோம், சிக்னிஃபிகன்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் மல்டிபிள் ஆஸ்பெக்ட் சிக்னிஃபிகன்ட் பார்த்திருக்கோம். அடுத்து வந்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பயோடைவர்சிட்டியை பார்த்திருக்கோம். ஸோ இங்க நீங்க என்ன பண்ணணும், எப்படி நோட்ஸோ என்ன எடுக்கணும்னா கீ பாயிண்ட், பயோடைவர்சிட்டிக்கும் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, பயோடைவர்சிட்டிக்கும் லைவ்லிஹுட்டுக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கும் எக்கனாமி என்ன பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி, ஸோ இது ஈவன் பயோடைவர்சிட்டி என்ஷூர் வாட்டர் செக்யூரிட்டி ஆல்சோ. ஸோ இந்த நோட்ஸ் இது வந்து பியூர்லி இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னா சிக்னிஃபிகன்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். நம்ம வந்து பயோடைவர்சிட்டி பிசினஸ் பண்ணதான்னு யோசிச்சிருக்கோம். அப்சல்யூட்லி ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ டோன ஒரு பிசினஸ் வேர்ல்டு ஜிடிபில கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு நீங்க மெயின்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் தே நோ தட் நம்மளுடைய வி ஹேவ் வெரி குட் விஷன் இன் திஸ் ஒன் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது
பயோடைவர்சிட்டி, அதோடைய சிக்னிஃபிகன்ட், அதோடைய எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ். அடுத்த கொஸ்டின், discuss the role and the challenge of indigenous people in the conservation of biodiversity. That is nothing but indigenous people உடைய ரோல் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல கேட்கலாம். இல்ல ரெண்டா கேட்கறாங்க. ஒண்ணு வந்து ரோல், அவங்க என்ன செய்யறாங்க இண்டிஜினஸ், ரெண்டாவது அந்த பீப்புளுக்கு என்ன பிரச்சனை பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பண்றது இல்ல. ஸோ ரெண்டு செக்மெண்டா இதை நம்ம பார்க்க போறோம். திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் the plight of the indigenous people, செகண்ட் செக்மெண்ட். அண்ட் ஃபைனலா ஒன்று வந்து என்ன செய்யலாம், அதை ஹவு கேன் பி அட்ரஸ் திஸ் வென், அதையும் சொல்லியிருக்கேன். இங்க டிஸ்கஷன் கேட்டதுனால அட்ரஸ் பண்றது மெத்தடும் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், யூ ஜஸ்ட் திங்க் ஓவர் பயோடைவர்சிட்டி இஸ் நத்திங் பட் பயோம், அதாவது ஒரு எக்கோசிஸ்டம். அது ஒரு ஃபாரஸ்டா இருக்கலாம், ஒரு வெட்லாண்டா இருக்கலாம், இல்ல ஒரு அக்வாட்டிக் ரீஜன், ஏதோ ஒரு பயோம். ஒரு ஃபாரஸ்ட் எடுங்க ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஃபாரஸ்ட்ல நிறைய மரங்கள், நிறைய டைவர்ஸ் உயிரினம் இருக்கு, பிளான்ட் இருக்கு, அனிமல் இருக்கு, பேர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பண்றதுல அந்த ஃபாரஸ்ட சுத்தி உள்ள இண்டிஜினஸ் பீப்புள், ட்ரைபல் பீப்புளுக்கு என்ன ரோல் இருக்கு, எப்படி அவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ நீங்க ஜஸ்ட் யோசிங்க, எப்படி பாதுகாக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், indigenous people conserving natural flora. இதுதான் ஒரு விஷயம் மெயின். ஏன்னா ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கு பிளான்ட் மேல, பிளான்ட்டோ அனிமலோ, எஸ்பெஷலி அவங்க ஃப்ளோராவை வழிபடுறாங்க. இப்ப நம்ம வந்து ஆர்னமெண்டலுக்காக பிளான்ட்டை வச்சிருக்கோம், பட் அவங்களுக்கெல்லாம் பிளான்ட்ங்கிறது ஒரு கடவுள் மாதிரி. இந்த ரிலீஜியஸ் மேஜிக்கோ ரிலீஜியஸ் பிலீஃப் ஆஃப் பிளான்ட் tribal community as god and goddess lead to their conservation in their natural habitat. அத நீங்க கடவுளா பாக்குறாங்க. தட்ஸ் வை இன்னைக்கு நம்ம வேப்ப மரத்தை கடவுளா சொல்றோம். லைக் அதான் இப்ப சாக்ரட் கிரோவ்ஸ்ல சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் திங், எப்படி இண்டிஜினஸ் பீப்புள் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க நேச்சுரல் ஃப்ளோரா கன்சர்வ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது மேல ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கு, ஒரு காட் காடஸா அதை நினைக்கிறாங்க. So a wide variety of plant, such as crop plant, wild fruits, seeds, bulb fruit, etc. conserved by ethnic indigenous people because they depend on for edible purpose. Second one, first thing அவங்க வந்து கடவுளா மதிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த பர்டிகுலர் பயோடைவர்சிட்டி வந்து அவங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி கொடுக்குது, அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா கன்சர்வ் பண்றாங்க. செகண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாம்பு கடிக்குது, இதே நீங்க வந்து ஒரு சிட்டிக்கு போனீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. இதே நீங்க ஒரு ட்ரைபல் பீப்புள், அவங்க ஏதோ ஒரு பச்சளையை வச்சு அதை சரி பண்றாங்க. அப்போ எந்த பச்சையிலையை வச்சு அவங்க சரி பண்றாங்களோ அந்த பச்சை இலையை அவங்க பாதுகாப்பாக வளர்க்குறாங்க. That is again due to their indigenous traditional knowledge, they in turn preserve or conserve the particular plants. ஓகேங்களா, அதான் சிம்பிள். அவங்களுக்கு தெரியும் நமக்கு குப்பைமேனி எதுக்கு யூஸ் ஆகாதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம ஜஸ்ட் லைக் தட் விட்டுருவோம். ஆனா அந்த குப்பைமேனிக்கு எதுக்கு யூஸ் ஆகும் இண்டிஜினஸ் பீப்புளுக்கு தெரியும். சோ அவங்க அதை பத்திரமா வளர்க்குறாங்க. இதான் சிம்பிள். Over time, rural community gather indigenous knowledge for cultivation of medicinal plant and their propagation. This plants conserved as antidotes to snake bites, scorpion bites, even for broken bones, orthopedic treatment. So very important. So biodiversity அந்த பீப்புளுக்கு எதுக்கு தேவைப்படுது இண்டிஜினஸ் பீப்புள்னா, ஃபர்ஸ்ட் திங் மெடிசினல் வேல்யூ. அந்த பிளான்ட்டுக்கு மெடிசினல் வேல்யூ இருக்கு. எந்த பிளான்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியறதுனால அவங்க அதை பத்திரமா பாதுகாத்து வளர்க்குறாங்க. நமக்கு அது தெரியறது இல்ல. ஸோ நம்ம கல்டிவேட்டும் பண்றது கிடையாது, வளர்க்குறதும் தட் இஸ் பாதுகாக்கிறதும் கிடையாது. ஸோ செகண்ட் பாயிண்ட். இன்ஃபேக்ட் தேர்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் திங் அவங்களுக்கு ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கு, ஸோ அவங்க வந்து அதை கன்சர்வ் பண்றாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி கொடுக்குது, ஸோ தே ஆர் கன்சர்விங் திஸ் ஒன். தேர்ட் ஒன் வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கிறதுனால அவங்க ட்ரெடிஷனல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதை இன்னும் கன்சர்வ் பண்ணி வளர்க்குறாங்க. ஃபோர்த் ஒன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கன்சர்விங் தி சாக்ரட் க்ரோவ்ஸ். தல விருட்சம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நீங்க ஒவ்வொரு கோயிலுக்கு போனா ஒரு மரம் இருக்கும்.
அந்த மரம் அதோட இண்டிஜினியஸ் அங்கதான் வளரக்கூடிய ஒரு மரம். அது நம்ம எப்படி ரிலீஜியஸா சோ அப்படி தலவிருச்சம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அட்லீஸ்ட் அதோடைய ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வன்னி மரம் வந்து நீங்க நிறைய நிறைய இடத்துல பார்க்க முடிகிறது இல்ல. அட்லீஸ்ட் ஒரு தலை விருட்சங்கிற பேர்லயே அந்த கோயிலாவது பாதுகாத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு கல்ச்சரிங்காக வச்சிருக்காங்க. So conserving this sacred groves, India's ethnic people played a vital role in preserving the biodiversity of several virgin forests and conserved flora and fauna in sacred groups of tribals. Otherwise, they might have disappeared from the natural ecosystem, obviously. That's why நீங்க பாத்தீங்கன்னா கடவுள்களுக்கு ஒரு வாகனங்கள் இருக்கும். எலி, பாம்பு, அதை கொல்லக்கூடாதும்பாங்க. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, இட் இஸ் பியூர்லி கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இல்ல நீங்க எலியை பாம்பை அடிச்சு கொல்லக்கூடாது, இது நமக்கு வந்து ரிலீஜியஸ் ஒன். சோ இது நமக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் ஒன். சோ நீங்க அதை பாம்பை அடிச்சு நீங்க கொல்லாம இருக்கிறது வந்து நல்லது. அதர்வைஸ் நீங்க அப்படி சொல்லாம இருந்தீங்க, சாக்ரட் குரோவ்ஸா இல்லாம இருந்துச்சுன்னா அது இந்நேரம் நம்ம சிஸ்டத்தை விட்டே போயிருக்கும். நெக்ஸ்ட், பிளான்ட்ஸ் ஆர் கன்சர்வ்ட் இன் abandoned sites of shifting agriculture by tribals. So tribals பாத்தீங்கன்னா shifting agriculture, that is ஜூம் கல்டிவேஷன் செய்வாங்க எஸ்பெஷலி. So இந்த abandoned siteல எல்லாம் நமக்கு indigenous people வந்து பிளான்ட் வந்து கன்சர்வேஷன் பண்றாங்க. So then முன்னாடி பார்த்த மாதிரி plants conserved by tribals in natural habitat and utilized as medicinal herbs முன்னாடி பார்த்ததுதான். The diversity of plants conserved by tribals as wild fruit, seeds and for edible purpose. So இந்த மாதிரி purposeல அவங்களுக்கு that is it's kind of win-win situation. That kind of thing help them for their own utilization. In turn அவங்க அதை preserve பண்றாங்க. So the role of indigenous people, how to preserve the plants ங்கிறது, so for the religious perspective, for food security, for traditional language knowledge with respect to medicinal one, with respect to conserving sacred groves as a part of their religious belief and all, they are preserving our biodiversity. So what's up, that is in the figure பாருங்க. Then what's the problem? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? So ஏன் வந்து அவங்களால indigenous peopleால biodiversity ஃபுல்லா கன்சர்வ் பண்ண முடியல? First one, ஆக்சுவலி வந்து யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல நேச்சுரல் ஹேபிட்டட்டையும் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, ஒரு இந்தியால ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. இந்த ஃபாரஸ்ட் வந்து யுனெஸ்கோடைய ஹெரிட்டேஜ் சைட்ஸுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அங்க வந்து இண்டிஜினஸ் பீப்புளுக்கு ஆக்சஸ் இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிவைடு வந்துருது. சோ அவங்களால போக முடியல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யுனெஸ்கோ வந்து நேச்சுரல் ஹேபிட்டட்டை சைட் அனௌன்ஸ் பண்ணுது, நாட் ஒன்லி கல்ச்சுரல் பிளேஸ். ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி உள்ள இடத்த மட்டும் யுனெஸ்கோ சைட்டு கிடையாது. ஒரு இயற்கையான ஒரு காடுகளோ, ஒரு சிக்னிபிகண்டான ஒரு காடுகளோ, எந்த ஒரு நேச்சுரல் ஹேபிட்டட் கூட அதை சைட்டை அனௌன்ஸ் பண்ணும். அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்க உள்ள இண்டிஜினஸ் பீப்புளுக்கு அதுல வந்து லைக் ரைட்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்ரப்ஷன் ஆஃப்டர் டெசிக்னேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். So with the announcement of natural habitat as World Heritage Site, UNESCO takes charge of the region conservation. This led to infusion of many outside people and technological equipment, in turn disrupt the lives of livelihood of indigenous people. In addition to that, indigenous people isolated from their natural habitat. இதான் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க என்ன ஆயிடுவாங்க, லைக் டிஸ்பிளேஸ் பண்ண மாதிரி ஆயிடுவாங்க. So this is the main thing. Second point, lacks implementation of FRA. Forest Rights Act ல indigenous peopleக்குன்னு அவங்களுக்குன்னு சில ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. They can utilize this one. ஆனா நிறைய ஸ்டேட் அது பண்றதே கிடையாது. So many states in India has dismal record in implementation of Forest Rights Act. So for example, Karnataka recognize only 5% only. So this என்ன பண்ணுது, intern வந்து it challenges the rights of the indigenous people over the forest product or produce. அப்ப அவங்க ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியல, யூட்டிலைஸ் பண்ண முடியாட்டி அவங்க எப்படி ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் பண்ண போறாங்க? இல்ல. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன், டெவலப்மெண்ட் வெர்சஸ் கன்சர்வேஷன். நம்ம நேத்தே ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் போன கிளாஸ்ல. சோ எங்கெல்லாம் டெவலப்மெண்ட் வருதோ, நமக்கு ஒரு ஈவன் ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டினே மெயின்ஸ்ல இருக்கு.
in the context of development in one major project developmentனால ஒரு major project வந்துச்சுன்னா அது வந்து inevitably displacement of human settlement பண்ணுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹியூமன் செட்டில்மெண்ட்டுக்கு நிறைய இஷ்யூஸ் வருது. இதுலதான் உங்களுக்கு நிறைய கொஸ்டினா யூபிஎஸ்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அப்ப எப்படி யூபிஎஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டாங்க, மெக்கானிசம் சொல்லுங்க, அவங்களுடைய பிளைட்டை குறைக்கிறதுக்கான மெக்கானிசம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் கன்சர்வேஷன்ங்கிறது சேலஞ்ச் ஆயிடும். ரெண்டுமே பேரலா டிராவல் பண்ண முடியாது. ஸோ stretch of land climbed by indigenous people has been taken away for building dams, mining, laying railway lines, road, power plant, etc. அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே எங்களுக்கு பிரிச்சிடுது. This forcefully removing tribal people from their own land result in environmental damage and violate human rights. And finally பாத்தீங்கன்னா illegal encroachment of land. ஸோ நீங்க லேண்ட் எஃப்ஆர்ஏ எல்லாம் நடைமுறைக்கு வந்த பிறகு நீங்க இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் ஆஃப் லேண்டுங்கிற பேர்ல ஆல்ரெடி பீப்புளுக்கான இடத்தையே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரெட்ரைவ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா தே டோன்ட் ஹாவ் எனி ஆக்சசிபிலிட்டி டு ஹாவ் கிளைம் தேர் ஓன் ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் இஷ்யூஸ் தே ஆர் ஃபேஸிங். ஸோ தென் இங்க எஃப்ஆர்ஏ வந்ததுனால ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்ங்கிறது இட் இஸ் அ லெஜிஸ்லேஷன் எய்ம் டு அட்ரஸ் historical injustice to forest dwelling community. That is, it enable provide access to various resources. So இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரைட் ஆக்டுக்கு முன்னாடி அந்த இண்டிஜினஸ் பீப்புளுக்கே நிறைய இன்ஜஸ்டிஸ், அதெல்லாம் நீங்க ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஆக்ட் என்ன பண்ணுச்சுன்னா இட் ஆக்ட் ப்ரொவைட் ஆக்சஸ் டு வேரியஸ் ரிசோர்சஸ். மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்லாம் அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம்னு ஆக்ட் ப்ரொவிஷன் கொடுத்துச்சு. The act empower forest dwelling community, that is tribal, to protect, regenerate, conserve, manage any community forest resources which have been traditionally protecting for sustainable uses. So avangala rights kodutanga. It has the provision for creating critical wildlife habitat within the protected area, which currently is the most robust conservation provision among the law. It does not sanction any fresh clearance of forest, as individual right over land will be granted only if forest dweller own the land. So என்ன சொல்றாங்க, இது நீங்க ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் ஆக்சஸ் பண்றதுக்கும் எனேபிள் கொடுத்தாங்க. தென் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், கன்சர்வ் பண்ணலாம், ரீஜெனரேட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், மேக்ஸிமம் நிறைய இது கொடுத்தாங்க. நாட் ஓன்லி ஃபார் ஃப்ளோரா ஃபார் ஃபானா ஆல்சோ கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிட்டனே கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து டிஃபாரஸ்டேஷனுக்குலாம் டக்குலாம் அலோவ் பண்ணலாத அந்த இது காம்ப்ளிகேட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வெரி வைட்டல். எஃப்ஆர்ஏங்கிறது ஒரு பூன் ஃபார் ஃபாரஸ்ட் டுவெல்லிங் கம்யூனிட்டி. ஸோ ஹவு கேன் வி அட்ரஸ் தி ஃபிளைட் ஆஃப் தி இண்டிஜினஸ் பீப்புள்? இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்கு, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஹவு கேன் வி அட்ரஸ்னா first thing வந்து recognize the right of the indigenous people, that is for preserving biodiversity the rights of the forest dweller is important. adha nama we have to retrieve to them. Then effective implement of FRA implement பண்ணாலே என்ன FRA ல நிறைய ரைட்ஸ் வந்து tribal people இருக்கு. So implement பண்ணா அவங்களுக்கு அது போய்டும். Then traditional knowledge of the tribal people for conservation. Biodiversity Act 2002 mention about the equitable sharing of the benefit. It is very important. Arising out of the use, even அது வந்து knowledge of biological resource within local community. So எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குமே எக்ஸ்பெஷலி ட்ரெடிஷனல் நாலேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த நாலேஜ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து டிரைவ் ஆகிற பொருளை ஈக்குவல் ஷேரிங் பண்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி மெக்கானிசம் இருக்கு. அதே நம்ம எஃபெக்டிவா கொண்டு வரணும். ட்ரைபல்ஸ் people regarded as best conservation. So அவங்க நிறைய நீங்க we are supposed to encourage to them. So indigenous people is very vital. Conclusion but indigenous people, that is tribal community or forest dwellers, very important for conservation of biodiversity. So இதுல இருந்து நாம என்ன பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, first thing வந்து இங்க ரோல் ஆஃப் த பீப்புள் இன் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இந்த எந்த பீப்புள்னு கேட்டா பயோடைவர்சிட்டி கிட்ட உள்ள பீப்புள், தட் இஸ் ஃபாரஸ்ட் dwellers, அவங்க ரோலை கேட்கறாங்க. ஸோ என்னென்ன ரோல் இருக்குன்னு சொல்றோம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் பார்த்தாச்சு. இது டைரக்டா இப்படியே கேட்கறதையும் தாண்டி இது ஒரு பாயிண்டா வச்சுங்க we can use in somewhere else. Next question. National Biodiversity Mission 2018 வந்துச்சு.
அதை பத்தி தான் இந்த கொஸ்டின். National Biodiversity Mission can help mend the dysfunctional relation between humanity and nature. Discuss. Obviously. So, importance of biodiversity சொல்லிட்டு மிஷனை பத்தி சொல்லிட்டு மிஷன் என்ன மாதிரி நமக்கு பயோடைவர்சிட்டி இம்பாக்ட் பண்ண போகுது, then further what we are supposed to do. இதோட அந்த கன்க்ளூஷனை முடிக்கிறோம். சரிங்களா? So, first thing. முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பயோடைவர்சிட்டி மிஷன், ஃபுட் செக்யூரிட்டி, ஹெல்த் செக்யூரிட்டி, மெடிசினல் பிளான்ட், அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அடிஷனல் சிக்னிஃபிகண்ட் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் இந்தியாஸ் பயோடைவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து பயோடைவர்சிட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பயோடைவர்ஸ் ஹாட்ஸ்பாட் இருக்கு. இந்தியா இஸ் ஹோம் டு 8% ஆஃப் குளோபல் டைவர்சிட்டி. ஓகேங்களா? தென் ஸ்டாகரிங் எக்கனாமிக் வேல்யூ ஆல்ரெடி பார்த்தாச்சு. இட் பூஸ்ட் எக்கனாமின்னு சொல்லியிருக்காங்க. That is economic value of all ecosystem provided by biodiversity. நம்மளால அதை ஈவன் மே நாட் நோ, நம்மளால ஆக்சஸே பண்ண முடியாது. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 57% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எங்கேருந்து வருதுன்னா அக்ரிகல்ச்சர், விச் இஸ் பியூர்லி பயோடைவர்சிட்டி. ஸோ இட் ஹாஸ் மோர் வேல்யூ. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு வந்து ஃபிஷரிங், டூரிசம், வெட்லேண்ட், ஃப்ரெஷ் வாட்டர், மரைன், கிராஸ்லேண்ட்லேருந்து நிறைய எக்கனாமிக் ப்ராடக்ட் கிடைக்குது. ப்ரொடெக்ஷன் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பயோடைவர்சிட்டி வந்து நம்மளை வந்து நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்லேருந்து பாதுகாக்குது. ஆல்ரெடி வி டோல்டு மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட் வந்து சுனாமி வராம எங்கெல்லாம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருந்துச்சு அங்கெல்லாம் சுனாமியோட இம்பாக்ட் கம்மியா இருந்துச்சு. தென் the varied ecosystem across land, river, ocean feed our people, enhance public health security, shield us from environmental disaster. Then spiritual enrichment or aesthetic value. ஒரு பீச்சுக்கு போறோம், ஒரு நல்ல இயற்கை வளமுள்ள ஃபாரஸ்ட் போனா we feel very good. ஒரு அஸ்தட்டிசம், ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கும். இது ஒரு இன்டான்ஜிபிளான ஒரு பெனிஃபிட். ஸோ our biodiversity serve as a perpetual source of spiritual enrichment because intimately we linked our physical and mental well-being. Okay. Then on the biodiversity mission அதை பத்தி. So 2008 வந்து மிஷன் வருது. 2018 mission வருது. The purpose of mission வந்து transform biodiversity science to economic prosperity. அவ்வளவுதான். பயோடைவர்சிட்டியை, that is sustainability, பயோடைவர்சிட்டியோட சயின்ஸை எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டிக்கு எப்படி கொண்டு போகலாம். So it further aim to help India realize the UN sustainable development goal in terms of agriculture, health, climate change and all. Next one. Under this mission, research institution, government, NGOs, that is all stakeholders work together to catalog, map, access, monitor, use our vast biodiversity because அது இன்னைக்கு தான் டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒன் வந்து மல்டி ஸ்டேக் ஹோல்டரோட இன்வால்மெண்டோட இதை மானிட்டர் பண்றாங்க. தென் இட் கிரியேட் எ கேடர் ஆஃப் biodiversity professional to secure India biodiversity. The provision of பாருங்க, ஃபர்ஸ்ட் திங் வந்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு அட்ரஸ் பண்றாங்க. செகண்ட் ஒன் வந்து UN SDG கோல் நம்ம அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. யார் இதுல இருக்காங்க? எல்லா ஸ்டாக் ஹோல்டர்ஸும் இருக்காங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ், தட் ஹியூமன் ரிசோர்சஸ் ப்ரொஃபஷனல் பீப்புளை கிரியேட் பண்ணாங்க, ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றாங்க. இட் இனிஷியேட் எ மாஸ் மூவ்மெண்ட் டு என்கேஜ் இந்தியாஸ் பாப்புலேஷன் to feel our natural heritage, pride natural heritage and the restoration conservation of nature. It is very important. So இது என்ன செய்யும், எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் சினாரியோல, இப்போ கோவிட் மாதிரி பேண்டமிக் சினாரியோக்கும் பயோடைவர்சிட்டிக்கு என்ன சம்பந்தம், பயோடைவர்சிட்டி வச்சுட்டு நம்ம எப்படி நம்மள ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். The pandemic exposed the dysfunctional relationship between humanity and nature and want us to focus on challenge like emergence of infectious diseases, food insecurity, that is lack of food, nutritional security, unemployment, rural unemployment, climate change என்றாஸ். That is இந்த பேண்டமிக் நமக்கு சொல்லுது, இதெல்லாம் திடீர்னு ஒரு இன்ஃபெக்ட் டிசீஸ் வந்து வேர்ல்ட்லயே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடலாம். அப்ப என்ன செய்யறது? திடீர்னு ஆல் ஆஃப் சடன் ஒரு ஃபுட் இன்செக்யூரிட்டி நடக்கும், திடீர்னு எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லாம இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம ஹவு டு வி அட்ரஸ், இந்த மிஷன் நமக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுது? The mission is significant. Number one, boosting rural economy. The mission
rejuvenate agri production system and increase rural income from biodiversity based agriculture. So it enable millions of green job in restoration and nature tourism. First thing, in the mission மூலமா எப்படி rural economy ஆகுது? 57% of employability வந்து நமக்கு அக்ரி டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த அக்ரிகல்ச்சர்ங்கிறது பயோடைவர்சிட்டியோட ஹெல்த்தை பொறுத்து இருக்கு. இந்த மிஷன் வந்து பயோடைவர்சிட்டி பேஸ்ட் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுது. இன்டன் அக்ரி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அக்ரி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ரூரல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம நேச்சர் டூரிசம், எப்படி மெடிக்கல் டூரிசம்லாம் இருக்கும் அந்த மாதிரி நேச்சர் டூரிசம் மூலமாக இட் ஆல்சோ இன்னொன்று நம்பர் ஆஃப் திங்ஸ் இட் சப்போஸ் டு பூஸ்ட் அவர் லைவ்லிஹுட். தென் ஆக்மெண்டிங் இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட். முன்னாடி பார்த்த மாதிரி இதோட மிஷனே என்னன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்தியா அச்சீவ் பண்றதுக்கு இந்த மிஷன் எனேபிள் பண்ணுது. ஸோ the mission help India meets its UN Sustainable Development Goal and Convention on Biological Diversity. இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல உள்ளதே நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு இந்த மிஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்க்ளூடிங் பாவர்ட்டி எலிவேஷன், ஈக்விட்டி, ஜஸ்டிஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ஆல். And economic advantage. So obviously biodiversity directly related to economy, like money. So it empower India to restore, even increase our natural assets by trillions of rupees. So restoration activity across India's degraded land related to generate more million job. For example, you take that 100 days work. 100 நாள் வேலையில பாத்தீங்கன்னா நீங்க டீக்ரேட் லேண்ட் ரெஸ்டோரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சரும் உங்களுக்கு சஸ்டைனபிள் ஆகுது, ஒரு எக்கனாமிக் கிடைக்குது, பாவர்ட்டி எலிவேட் ஆகுது. இது ஒரு கல்சம் எஃபெக்ட். அந்த மாதிரி மிஷன்ல பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி மிஷன்லயுமே எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், நேச்சுரல் ரிலேட்டட், என்வரான்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரொவிஷன் இருக்கு. அது என்வரான்மெண்ட்டையும் ரெஸ்டோரேஷன் பண்ண வைக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணுது. ஸோ எக்கனாமி ஸ்டெபிலிட்டி சஸ்டைனிங் கொண்டு வருது. அண்ட் இட் ப்ரொமோட் டெவலப்பிங் நேஷனல் கமிட்டட், தட் இஸ் சஸ்டைனிங் பயோடைவர்சிட்டி, ப்ரொமோட்டிங் சோஷியோ கோஹெரன்ஸ், யுனைட்டிங் தி பப்ளிக் பிஹைண்ட் அன் இம்பார்ட்டன்ட் கோல். ஸோ வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ? ஸோ ஒன் ஹெல்த் கான்செப்ட், டெடிகேட்டட் கேடர், கல்ச்சுரல், தட் இஸ் என்ன கேட்குறாங்க, என்ன இன்னைக்கு செய்யணும், இதுக்கப்புறம் நம்ம எதை பத்தி யோசிக்கணும். இது பியூர் இந்த கொஸ்டின் வந்து கோவிட பேஸ் பண்ணி, கோவிட் இந்த மாதிரி திடீர்னு ஒரு அன்ஃபோர்சின் பேண்டமிக் வரும்போது வாட் we are supposed to do with respect to biodiversity mission. So நம்ம பயோடைவர்சிட்டி ப்ரிசர்வ் பண்ணாலே நமக்கு இதெல்லாமே வந்துரும். தட் இஸ் ஒன் ஹெல்த் கான்செப்ட், டெடிகேட்டிங் கேடர் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஆல். So on National Environment Day, the novel corona pandemic dragging across country, so we have to rebuild our relationship with nature. So National Mission on Biodiversity and Human Well-being Mission offer a holistic framework, integrated approach and widespread social participation. So the thing is, அடுத்தது இந்த பயோடைவர்சிட்டி மிஷன் என்ன மாதிரி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அந்த மிஷன்ல என்ன விஷன் இருக்கு, அந்த மிஷனுடைய சிக்னிஃபிகன்ட், தென் ஃபர்தரா நம்ம என்ன செய்யணும், இது பார்த்துருக்கோம். செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், பயோடைவர்சிட்டிக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ பயோடைவர்சிட்டி இருக்கு, இந்தியா ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். பட் பயோடைவர்சிட்டியில ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது வந்து லாஸ் ஆகுது, அழியிற விளிம்புல இருக்கு. அது அழியிற விளிம்புல இருக்குன்னா அது ஏன் அழியிற விளிம்புல இருக்கு, என்னென்ன பிரச்சனை அது ஃபேஸ் பண்ணுது? அடுத்து in-depth biodiversity warning bell question. என்னென்ன பிரச்சனை பயோடைவர்சிட்டி ஃபேஸ் பண்ணுது? இது வந்து நான் கன்வென்ஷனலா ஒரு 4-5 இஷ்யூ நான் சொல்றேன். லைக் ஒரே நிமிஷம். So what is the problem? இது வந்து கன்வென்ஷனலா புது ப்ராப்ளம்ல ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கன்வென்ஷனல் மெயின் பயோடைவர்சிட்டி அண்ட் லாஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So what are the things faced by biodiversity?
ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இது நமக்கு சிலபஸ்லயும் இருக்கு. இது அப்படியே டைரக்டா கேட்டா இதை எழுதணும். தென் ரீசன்ட் வார்னிங் அப்படி மாதிரி கரண்டா கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஒரு குவாட்ரேட், ஒரு 4 ரீசன், இந்த ஈவல் குவாட்ரேட்னு சொல்லுவாங்க. ஒரு 4 ரீசனால பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது. அது ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்லயும் நம்ம அதை பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹாபிட்டன்ட் லாஸ் ஆர் ஃப்ராக்மெண்டேஷன். அனிமல்ஸோ பிளான்ட்டோ அது வாழ்றக்கூடிய வாழ்விடம் அழிஞ்சிடுச்சு. ஒரு காடு இருக்கு, அந்த காட்டை அழிச்சு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வருது. ஸோ வாழ்விடம் அழிஞ்சிடுச்சுன்னா, இல்ல ஃப்ராக்மெண்ட் ஆகுது, காட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு செய்யறாங்க. ஸோ அனிமல்களுக்கு வாழ்விடம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள தாவரங்களும் விலங்குகளும் அழிஞ்சிடும். ஹாபிட்டன்ட் லாஸ். ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன். நம்மளை தாண்டி ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் ஒண்ணு வருது. உதாரணத்துக்கு வாட்டர் ஹயன்சித். இது ஒரு பெரிய புல்லு, ஒரு மாதிரி பயங்கரமா வளரக்கூடிய ஒரு புல்லு. இந்த புல்லு, இந்த கிராஸ் வந்துச்சுன்னா நம்ம இண்டிஜினஸ் எல்லா தாவரத்தையுமே அது வந்து லைக் அதெல்லாம் ஒரு கட்டத்துல அழிச்சிடும். ஸோ ஏலியன் ஸ்பீசிஸ். கோ எக்ஸ்டிங்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சில உயிரினங்கள் வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இப்போ ஒரு உயிரினம் இறந்துருச்சு, அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து கோரல் ப்ளீச்சிங். ஸோ அந்த கோரல் ப்ளீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கோரல் ப்ளீச்சிங் பாத்தீங்கன்னா அந்த பவளப்பாறைகள்ல, பவளப்பாறைங்கிறது ஒரு ஆல்கே, அதுக்குள்ளார ஒரு பவளப்பாறைக்குள்ளார ஒரு ஆல்கே ஒண்ணு வளருது. கோரல் ரீஃப்ல ஒரு ஆல்கே இருக்கு. அந்த ஆல்கே இருக்கிறதுனாலதான் இந்த கலர் அந்த கோரல் ரீஃபுக்கு இருக்கு. இது ஒரு பயோடைவர்சிட்டி, ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன் இங்க இருக்கு. டியூ டு கிளைமேட் சேஞ்ச், ஓஷன் அசிடிஃபிகேஷன், சம் ரீசன் அந்த ஆல்கே வந்து கோரல்ல இருந்து வெளில போயிடுது. அப்ப கோரல் ப்ளீச் ஆயிடுது, ஆல்கா போயிடுச்சு. அப்ப ஆல்கா இறந்துடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல கோரலும் இறந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் பாத்தீங்கன்னா மியூச்சுவலிசம், சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு ஒன்னே ஒண்ணு சார்ந்து வாழும். நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஒரு மரத்துல வந்து ஒரு கொடி படர்ந்து வளருது. காலப்போக்குல மரமே இல்லாட்டி அந்த கொடிக்கு என்ன வேலை, அதுவும் அழிஞ்சு போயிடும். ஸோ கோ எக்ஸ்டென்ஷன், ஒரே இடத்துல சமமா வந்து மறைந்துடுது, அழிஞ்சு போயிடுது. அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த முக்கியமா அந்த 4 குவார்டர் லைக் அந்த ஈவில் குவார்டரேட்ல பாத்தீங்கன்னா திஸ் ஒன் அண்ட் ஃபைனலி ஸ்பீக்கிங் ஹண்டிங், கெலாமிட்டிஸ் இதெல்லாம் வருது. ஸோ in general, loss of biodiversity due to following the cause. It lead biodiversity loss ஆயிடுச்சுன்னா நடக்கும். Decline in plant production. நீங்க biodiversity loss ஆயினா in future பாத்தீங்கன்னா food security challenge ஆயிடும். பிளான்ட்ஸே இல்ல, பிளான்ட்டே இல்ல, நெல்லே இல்ல, எப்படி அரிசி கிடைக்கும்? So decline in plant production. Lowered resistance to environmental perturbations such as drought, increased variability in certain ecosystems such as plant productivity, water usage and all. That is, நீங்க டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பயோம்ல இத்தனை பூச்சி, இந்த பூச்சியை சாப்பிடறதுக்கு ஒரு வெட்டுக்கிளி, அந்த வெட்டுக்கிளியை சாப்பிடறதுக்கு ஒரு முயல்னு ஒரு கால்குலேட்டட் நமக்கு ஒரு பயோம் இருக்கும். இப்போ அந்த பயோடைவர்சிட்டியே இல்லைன்னு வைங்களேன், திடீர்னு அந்த பூச்சிகள் பெருகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டிசீஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி எவ்ரிதிங் இன்டர் ரிலேட்டட். ஸோ பயோடைவர்சிட்டி லாஸ்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு. என்னால பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது? 4 மேஜர் காசஸ். ஈவில் குவாட்ரேட் என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1 habitat loss or fragmentation. முன்னாடி பார்த்த மாதிரி தான். This is the most important cause driving animal and plant to extinction. வாழ்விடமே இல்லாத போது அது வந்து ஒரு கட்டத்துல அழிஞ்சு போயிடும். The most dramatic example of habitat loss come from tropical rainforest. Once covering more than 40% of Earth land surface, this now only 6%. Amazon rainforest, which is called as lungs of planet, harboring millions of species, is being cut and cleared for
cultivating soya beans or conversion to grassland for raising beef cattle. Besides, pollution also threatens the survival of many species. When large habitat broken into small fragments due to various human activities, mammals, birds requiring large territories, and a certain animal with migratory habit are badly affected, leading to the loss of the habitat. So, நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு காலத்துல 14% இருந்துச்சு, இப்போ 6% தான் இருக்கு. அப்போ இந்த 12% ஃபாரஸ்ட் அப்ப அங்க உள்ள பிளான்ட் போயிடுச்சு, அங்க இருந்த அனிமல்ஸ், இன்செக்ட் எல்லாமே அழிஞ்சிடுச்சு. பிகாஸ் ஹேபிட் இல்ல, ஃபாரஸ்ட் இல்ல. நீங்க ஃபாரஸ்ட கிளியர் பண்ணி காட்டை அழிச்சு நீங்க நாடுகளாக்கும் போது அந்த காட்டுல இருந்த உயிரினங்கள்லாம் அழியுது. ஏன்னா உயிரினத்துக்கு வாழ்விடம் இல்லை. சோ என்ன சொல்றாங்க, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட வந்து கிளியர் பண்றாங்க சோயாபீன் கல்டிவேட் பண்றதுக்கோ இல்ல அங்க கிராஸ் கல்டிவேட் பண்றதுக்கோ. அதை கிளியர் பண்றதுனால அந்த ஹேபிட்டன்ட்டை டிபெண்ட் பண்ணிருந்த ஃப்ளோரா ஃபானா மில்லியன் ஆஃப் ஸ்பீசிஸ் மறைஞ்சிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம பொல்யூஷனும் அந்த ஸ்பீசிஸை பாதிக்குது. இப்போ நல்ல எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹேபிட்டன்ட் எல்லாம் ஃபிராக்மெண்ட் ஆயிடுது. நம்மளே ஊட்டி கிட்ட ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நல்ல மலைவாழ் பிரதேசத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய ரெசார்ட் இருக்கும். இப்படியே ரெசார்ட் இன்க்ரீஸ் ஆக அந்த ஃபாரஸ்டோட இது வந்து கவரேஜ் குறைஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்க உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படுது, அழிஞ்சிடுது. Alien species invasion. When alien species introduced, some of them turn invasive and cause decline or extinction of indigenous species. The exotic species என்ன செய்யும், நம்மளுடைய இண்டிஜினஸா அழிச்சிடும். எக்ஸாம்பிள் வந்து the Nile perch introduced into Lake Victoria lead to extinction of ecologically unique assemblage of more than 200 species in lake. நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வீடு ஸ்பீசிஸ் லைக் கேட், கிராஸ், வாட்டர் ஹேண்ட், லாண்டனா இதெல்லாம் வந்து நிறைய கோதுமையோட ஊடுருவி இங்க வந்துடுச்சு, நிறைய இண்டிஜினஸ் தாவரங்களை அழிச்சிடுச்சு. Then co-extinction. When a species become extinct, the plant and animal associated with it obligatory become extinct. When a host fish become extinct, its unique assemblage of parasite also extinct. Example, plant pollinator mutualism. For example வந்து pollinators மகரந்தத்தை பரப்புறது. ஒரு சில பூச்சிகள் வந்து லைக் என்ன செய்யும்னா தாவரங்கள்ல இருந்து மகரந்தத்தை பரப்பும். நீங்க பாக்குற எல்லா தாவரங்களையும் நமக்கு வச்சது கிடையாது. ஃபாரஸ்ட்ல உள்ள மரங்கள்லாம் யார் நட்டு வச்சாங்க, நம்ம அஃபாரஸ்டேஷன் பண்ணோம்னா கிடையாது. இதெல்லாம் நேச்சுரல் பாலினேஷன், இயற்கையிலே அது பரவுது. சோ நீங்க பாலினேட்டர், அந்த பர்டிகுலர் பேர்டு வந்து பர்டிகுலர் தாவரத்துல அந்த பறவை வந்து அந்த மரத்துல இருந்து பழத்தை சாப்பிடுது, அந்த விதையை எங்கேயோ ஒருத்தர் தூக்கி போடும், அங்க மரம் முளைக்குது. இதான் அந்த கான்செப்ட். இப்போ அந்த பறவையை இறந்துடுச்சுன்னா அந்த பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்றக்கூடிய இதே இல்ல, பாலினேட் பண்ற இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல இந்த பிளான்ட்டுமே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். கோ எக்ஸ்டிங்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த படத்துல பாருங்க, ஹேபிட்டட் லாஸ், இன்வேசிவ் ஸ்பீசிஸ், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், பொல்யூஷன், இதெல்லாம் அடிஷனல் ஒன். ஸோ இது மட்டும் இல்லாம வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இந்த பாட்லைட் இல்லாம வேற என்ன இருக்குன்னா, ஹண்டிங் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் கமர்ஷியலைசேஷன், கிளைமேட் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னான் ரினோசஸ் காசிரங்கால ஒரு காலத்துல 90 இருந்துச்சு, இன்னைக்கு 9 கூட இல்ல. எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் மெடிசினல் பிளான்ட், நீங்க நிறைய மெடிசினல் பிளான்ட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நிறைய எடுத்துடுறாங்க. ஸோ அதுவும் நமக்கு ஒரு கட்டத்தில் அது வந்து மறைச்சு போயிடுது. நேச்சுரல் கெலாமிட்டிஸ் like flood, earthquake, forest fire, especially forest fire, lead to the loss of biodiversity. Then air pollution is a major role in loss of biodiversity. Rapid cutting of trees, deforestation, resulted in increase of carbon dioxide in atmosphere, lead to climate change. As a result, biodiversity பாதிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் காமன் காஸ், இதுதான் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இது இல்லாம வேற என்ன த்ரெட் பயோடைவர்சிட்டிக்கு இருக்கு? தட் இஸ் ஹேபிட்டட் லாஸ், ஏலியன் இன்வேசிவ், லைக் கோ எக்ஸ்டிங்ஷன், பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச்,
over exploitation, hunting, and indiscriminate usage இப்படி நிறைய பார்த்தோம் இல்லைங்களா? இது இல்லாம கன்வென்ஷனலா இல்லாம வேற என்னென்ன த்ரெட் எல்லாம் பயோடைவர்சிட்டிக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து plastic waste. So threat to biodiversity, first plastic waste. நீங்க எவ்வளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட் யூஸ் பண்றோமோ அது வந்து பயோடைவர்சிட்டி அழிக்குது. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனிமல் சாப்பிடுது, ஒரு ஃபிஷ் சாப்பிடுதுன்னா அது காலப்போக்கில் அதுவே அழிஞ்சிடும், மறைஞ்சிடும். ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட் ஒன் ஆஃப் த வார்னிங் ஆர் பொட்டன்ஷியல் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. ஸோ தெர் இஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு டேட்டாவுக்காக எழுதியிருக்கேன். ஒரு 8 மில்லியன் டன் ஆஃப் பிளாஸ்டிக் என்டர் சி எவ்ரி இயர். யோசிச்சு பாருங்க, அக்வாட்டிக் பயோமும் பயோடைவர்சிட்டி தான். ஸோ ஒரு வருஷத்துக்கு இத்தனை மில்லியன் டன் பிளாஸ்டிக் கடலுக்கு போகுதுன்னா அதை கன்சியூம் பண்ணி உயிரினங்கள் அழிஞ்சிருது. பிகாஸ் பிளாஸ்டிக் வந்து பயோ நான் டீக்ரேடபிள். So it is dangerous for human being and organism. Plastic waves not only affect sea life, also sea salt. ஏன்னா அது ஒரு கெமிக்கல் தான். So salt content மாத்துது. So more than 90% sea organism eating plastic in some form. So plastic flow into sea from sewer, construction, etc., fishing, shipping and all. It harming the organism and all. So இது ஒரு threatening to biodiversity. Especially microplastic. Microplastic or less than 5 millimeter the microplastic or small species which aquatic life and birds mistake for food. This microbeads used in cosmetic and personal care product, it in turn affect the life cycle of this aquatic organism. High level of microplastic found in Pacific, Atlantic and Indian Ocean. அடுத்த பிரச்சனை climate change. இது கன்வென்ஷனல் பிரச்சனை தான். Climate change another environment problem affect our biodiversity. So global warming due to climate change effect on environment such as shrinking glacier, earlier breakup of ice on rivers and lake, drought, increase extreme weather like and all. Then light pollution is a non-conventional thing. The inappropriate or excessive use of artificial light known as light pollution. It has serious environmental problem. It washes starlight in the night sky, interfere with astronomical research, disrupt ecosystem, has adverse health effect and waste energy. Excessive artificial light lead to adverse behavioral change in insect and animal population. It's very important. நீங்க ஆஃப்டர்நூன் வரைக்கும் சூரிய ஒளி இருக்கு, நம்ம பக்கல இரவானா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் யூஸ் பண்றோம். உங்களுக்கு லைட் பொல்யூஷன் இல்லாம இருக்கணும். தட் இஸ் inappropriate or excessive use of light. இப்ப நமக்கே வந்து ஒரு இப்போ போட்டிருக்க டியூப்லைட் விட 100 டைம்ஸ் லைட் உள்ள எல்இடி போட்டா நமக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் லைட் வந்து ஒரு அட்வர்ஸ் பிஹேவியர் சேஞ்ச் அனிமல்ஸ் அண்ட் பாப்புலேஷன் இன்செக்ட்ல ஏற்படுத்தும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா டியூப்லைட் சுத்தி நிறைய பூச்சி இருக்கும். Artificial light confuse animals' natural body cycle and affects its immune system. So இது ஒரு important issue. Then deforestation, quite natural. Deforestation is nothing but habitat loss மாதிரி. So half of world mature forests have been cleared by humans. Forest essential part of global ecosystem and biosphere. This regulate climate, protect soil from erosion, provide habitat to vast number of flora and fauna. Intent deforestation வந்து biodiversity பாதிக்குது. Land degradation. So every terrestrial ecosystem reducing the welfare of more than 3 billion people. That is, a quarter of land on earth is substantially free of impact of human activity. So ongoing degradation என்ன செய்யுதுன்னா impact on species, quality of habitat and functioning of ecosystem. Urbanization, industrialization, overpopulation, இது one of the threat to biodiversity. இது எல்லாமே interrelated. Urbanization, overpopulation and industrialization. So we know that more population, more hand, more exploitation of nature, in turn இது வந்து என்ன ஆயிடுது, decline ஆயிடுது. So population explosion in less developed and developing countries, draining the already scarce resources obviously. So destruction of natural resources,
it will take 5 to 7 million years for the natural world to recover. ஏன்னா நம்ம நிறைய பாப்புலேஷன் ரொம்ப நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது நம்மளால ரெஸ்டோரேஷன் பண்ண முடியறது இல்ல. இதெல்லாம் நிறைய ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்லாம் இம்பாக்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி இன் அதர் ஸ்பீசிஸ். ஸோ 6th மேஜர் மாஸ் எக்ஸ்டென்ஷன் கூட வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு மாஸ் எக்ஸ்டென்ஷன்ல ஒரு கடத்துல டைனோசர் அழிஞ்சிச்சு அந்த மாதிரி இப்போ 6th வர்றது அளவுக்கு, பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம இன்டிஸ்கிரிமினேட்டா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனா நேச்சரை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் அவருடைய ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. ஸோ முன்னாடி பார்த்த கன்வென்ஷன் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் த்ரெட் டு பயோடைவர்சிட்டியில வச்சுக்கோங்க. தென் ஃபைனலா ஒரு கொஸ்டின், various method of biodiversity conservation and its importance. So என்ன மாதிரி மெத்தட் இருக்கு அப்படின்னு சோ நம்ம ஆல்ரெடி பிரிலிம்ஸ்ல பார்த்ததுதான். இன்சைட் கன்சர்வேஷன், எக்ஸைட் கன்சர்வேஷன். இன்சைட்னு அதே இடத்துல வச்சு இட் இஸ் தி கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் வித்தின் தேர் ஹேபிட்டன்ட், அவ்வளவுதான், அந்த இடத்துலயே வச்சு கன்சர்வ் பண்றாங்க. அப்போ வந்து காஸ்ட் செலவு இருக்காது, காஸ்ட் எஃபெக்டிவ் கன்வீனியன்ட்டா இருக்கும். எக்ஸைட்டிவ்னா வேற இடத்துக்கு எடுத்துட்டு போய் ப்ரீடிங் பண்றது. எக்ஸைட்டிவ் இன்வால்வ் ப்ரீடிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இன் ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் சச் அஸ் ஜூ, நர்சரி, பொட்டானிக்கல் கார்டன், ஜீன் பேங்க் எல்லாமே. ஸோ அதுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. தென் ஏன் கன்சர்வேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஹை ஸ்பீசிஸ், நமக்கு ஸ்பீசிஸ் கன்சர்வ் பண்ணாம எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பீசிஸ் நம்மளை விட்டு போயிடும். தட்ஸ் வை நம்ம டைகர் ப்ராஜெக்ட் ஆகட்டும், டைகர், எலிஃபண்ட், ஸ்னோ லியோபர்ட் எல்லாமே பண்றது வந்து இம்பார்ட்டன்ட் கன்சர்வேஷன் மெக்கானிசம் தான். ஸோ the necessity of biodiversity by considering our degree of dependence on the environment. So we depend directly on various species of plants for various needs, including animal and microbes. So finally speaking, what is our biodiversity loss of namak last agudna habitat loss, over exploitation, climatic change, pollution, invasive exotic species, diseases, hunting. So idella vandu namak loss agadanaல நிறைய ethical, economical biodiversity வந்து நமக்கு நிறைய கொடுக்குது. ethical, economic benefit, aesthetic value எல்லாம் கொடுக்குது. So we are supposed to conserve the biodiversity. So ஒரு ஓவர் கேப் இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம், significant of biodiversity, the importance of biodiversity and the mechanism for conservation of biodiversity, then reason for loss of biodiversity and the role of people, indigenous people in biodiversity conservation எல்லாம் பார்த்திருக்கோம். So next class we will see further one. Prepare well. All the best. Thank you.